ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற நமது இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அவரை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த நாளிலே வழக்கமாக நான் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களோடு செய்தியை கொடுத்து வருகிறது போல இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 59ஆம் அதிகாரம் 18வது வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். இன்றைய வாக்குத்தத்தம் பலனை அளிப்பார். உங்களுக்கான பலனை அளிப்பார். சில நேரங்களில் நாம மனசுக்கு தெரிஞ்சு நல்லதுதான் செஞ்சிருப்போம். நாம யாருக்கும் தீங்கு செஞ்சிருக்க மாட்டோம். யாருக்கு விரோதமாவும் பேசியிருக்க மாட்டோம். யாரை பற்றியும் நம்முடைய மனசுல வெறுப்பு இருந்திருக்காது. பரந்த மனசோட உதவி செஞ்சிருப்போம். நாமளா சென்று ஒருத்தருடைய கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணிருப்போம். ஆனா நமக்கு எந்த பலனுமே நடந்திருக்காது. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நம்முடைய மனசுல ஒரு பெரிய சோறு வந்துடும். என்னடா அது, இவ்வளவு செஞ்சோமே, இப்படிலாம் நடந்தோமே, நமக்கு ஒன்னும் பாசிட்டிவா நடக்கலையே அப்படின்னு நம்முடைய மனசுல ஒரு எண்ணம் வரும். அன்பானவர்களே, பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாம எதிர்பார்க்கிறதுக்கு நேரெதிராக நாம் விரும்பாத ஒண்ணு நடக்குது பாருங்க. அப்ப மனசுக்கு ரொம்ப விசனம் வந்துடும். நமக்கு மன கிளேசம் கூட ஆயிடும். இன்னும் சிலர் பாருங்க, நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா பேசுவாங்க, நமக்கு விரோதமா செயல்படுவாங்க, இல்லாத பொல்லாத பேசி நம்முடைய மன நோகடிப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல? பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறவர். தேவன் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, உங்களுக்கான செய்கைக்கான பலன், உங்களுடைய கிரியைகளுக்கான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை இப்போ எதுவும் நடக்காம இருக்கலாம், இப்ப எதுவும் சம்பவிக்காம இருக்கலாம். டே வில் கம். ஒரு நாள் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க. பன்மடங்கு திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய தேவனாலே முடியாதது, நம்முடைய ஆண்டவராலே கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி கொடுக்கிற தேவாதி தேவன் இந்த நாளிலே உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க முடியும். நான் இதெல்லாம் செஞ்சேன் பிரதர், அப்படி பண்ணணும் பிரதர், இப்படி பண்ண பிரதர், இந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சான பாருங்க எதுவுமே நடக்கல எனக்குன்னு நீங்க வருத்தப்படலாம். டோன்ட் வரி, டோன்ட் வரி. அருணாதர் இயேசு உங்கள் வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மகிமையானவைகளை உங்களுக்கு செய்து உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God will do best things in your life. உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். மிகச்சிறந்த ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதற்கு ஒரு கதாபாத்திரத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கதாபாத்திரம், ஒரு பைபிள் கேரக்டர், ரூத். அந்த ரூத்தினுடைய லைஃப்ல அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் எப்படி கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு அவள் என்ன செய்தால், அவளுடைய கிரியை என்ன என்பதையும் நாம் சிந்திப்போம். ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் நிறைவாய் கொடுத்தார். ரூத்துக்கு அவளுடைய செயலுக்கு ஏற்றபடி, அவளுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி
அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்றபடி, அவருடைய அர்ப்பணத்துக்கு ஏற்றபடி அந்த பலன் என்பது நிறைவாய் கிடைத்தது. ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னா நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு கேட்டா 7 சபைகளை பத்தி இருக்கு. ஒவ்வொரு சபையை பத்தியும் அவர் அப்ரிசியேட் பண்றாரு. சில சபைகளை கடிந்து கொள்றார், குறைகளை சொல்றார், நிறைவே சொல்றார். அப்படி ஒவ்வொரு சபையை பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு சபைக்கும் மெசேஜ் வைக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட வசனம் மாத்திரம், வார்த்தை மாத்திரம் மாறாம 7 சபைக்கு இருக்கும். அது என்ன வார்த்தைன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை 7 சர்ச்சுக்கும் ஒரே மாதிரி சொல்றார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க பாருங்களேன், அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. ஒவ்வொரு சபையை பத்தி சொல்லும் போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். இந்த பூமியிலும் சரி நித்தியத்திலும் சரி நாம என்ன கிரியை செய்யறோமோ அதுக்கேற்ற பலனை பெறுவோம். பூமியிலையும் பெற முடியும், நித்திய ஜீவனிலையும் நாம் அதை காண முடியும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதியுள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும், பரிசுத்தம் இன்னும் சுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனவனுக்குரிய கிரிகளுக்கு தக்கபடி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல. அவன் நம்முடைய கிரியை என்ன என்பது அவருக்கு தெரியும், உங்களுடைய செயல்பாடு என்ன என்பதை அவர் பார்க்கிறார். இங்கே கிரியைகளுக்கு ஏற்ற பலன், தக்க பலன் கிடைப்பதற்கு இந்த ரூத் என்ன செய்தாள்? அவளுக்கு கிடைத்த அந்த நிறைவான தக்க பலன் என்னன்னு கேட்டா, இவள் ஒரு மோவாபிய பெண். உபாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய சபைக்குள்ளே மோவாபியர்கள் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில், சபிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவள் இருந்தாள். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் தான் அவள் பிறந்தாள். கர்த்தருடைய சபைக்குள்ளே போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இப்பொழுது நகோமியை நேசித்து தன் மாமியின் மேல் வைத்திருக்கிற நல் நம்பிக்கையினாலே அவளை பின்தொடர்ந்து வந்து அவள் ஆராதிக்கிற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று நம்பி அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஜனத்தை தான் ஜனமாக ஏற்றுக்கொண்டு மரணம் மாத்திரம்தான் பிரிக்க முடியவில்லை, வேற எதுவும் பிரிக்க முடியாது என்று உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு அவள் பின்தொடர்ந்து வந்தாள். இதனால் அவளுக்கு கிடைச்ச நிறைவான பலன் என்ன தெரியுமா? அவள் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் யூத பெண்ணை விட மேலானவளாக கர்த்தரை உயர்த்தினாள். இந்த ரூத்தினுடைய வயிற்றில பிறந்த பையன் பேர் தான் ஓபேத். ஓபேத்தினுடைய பையன் பேர் தான் ஈசாய். ஈசாயினுடைய பையன் பேர் தான் தாவீது. இந்த தாவீதினுடைய வம்ச வழியில வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்ல இது? எவ்வளவு பெரிய பலன் இது? மோவாபிய பெண், எங்கோ பிறந்த மோவாபிய பெண்ணுடைய வம்சத்துல அந்த இயேசுவே வர முடிஞ்சது. அப்படி ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். இவ்வளவு பெரிய நிறைவான பலன் இந்த ரூத்துக்கு கிடைப்பதற்கு அவளுடைய கிரியை என்ன, அவள் என்ன செய்தால், அவளுடைய செயல்பாடு என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நற்செயல்கள் நீங்கள் புரிந்தால், உங்கள் கிரியைகள் நல்ல கிரியைகளாக இருந்தால் பரலோகம் உங்களை பார்க்கும், பரலோகம் உங்களை கூர்ந்து கவனிக்கும், பரலோகத்தினுடைய பார்வையில நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இப்பொழுது நாம் 1ஆம் அத்தியாயத்திலிருந்து, அதாவது ரூத் 1ஆம் அத்தியாயத்திலிருந்து அவளுடைய கிரியைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு நாமும் அவளை போல நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்வோம். நிறைவான பலனும் நமக்கும் கிடைக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற பலன் இல்லாம இருக்கலாம், உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நீங்க பெறாம இருக்கலாம். டோன்ட் worry about that. ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை மிக துரிதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். இப்பொழுது நாம் ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். முதலாவது அவளுடைய செயல்பாடு என்ன பாருங்கள். அவள் தன்னுடைய மாமிக்கு முதலாவது ஆறுதலாய் இருந்தாள். ஆறுதலாய் இருந்தாள். எப்படி ஆறுதலாய் இருந்தால்? பல்வேறு விதங்களிலே அவள் தன் மாமிக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறாள். அதுல குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அவர்கள் இருவரும்
ஓர்பாளும் அழுதாள், ரூத்தும் அழுதாள். 2 பேரும் மாமியை நினைத்து அழுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியம் இல்ல? மாமியை விட்டு பிரிந்து இருக்கணும்னா மருமகள்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த காலத்துல. அந்த காலத்துல மாமியாரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்லை அவங்களுக்கு. மாமியார் மேல அவ்வளவு பிரியம். அதுல ஓர்பாளை விட ரூத் அதிகமாய் அவள் மேல் பிரியமாய் இருந்தாள். இருவரும் அழுதார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அழுகிறவர்களோட அழுங்கள் இருக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க துக்கத்தோடு இருக்கிறவங்க இடத்துல போய் அவங்க கண்காண நீங்க அழுகிறீங்கன்னு சொன்னா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நம்ம துக்கத்துல அவங்களும் இடம்பெறாங்களே, நம்முடைய வேதனையில அவங்களும் அந்த வேதனையில பங்கெடுத்து இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போய் நம்முடைய அவங்க துக்கத்தை பகிர்ந்து கொள்ள போறோம் பாருங்க, அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். அதுலதான் பிறந்த வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போறது நல்லதுன்னு ஞானி சொன்னான். நீங்க ஒரு செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அல்லது வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு போறதை விட ஒரு துக்க வீட்டுக்கு போங்களேன், அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரொம்ப ஆறுதலா இருக்கும். யாராவது மறிச்சிட்டாங்கன்னா ஆன் த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. முடிஞ்ச வரைக்கும், முடியலைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போயிடும். உடனே அந்த இடத்துக்கு போகணும். இந்த செய்தியை நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிகழ்வு, ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு கட்சி தலைவர் அடிக்கடி அவருடைய கருத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கமோ மற்ற கட்சிகள் உடன்படவில்லை, ஒத்து வரவில்லை என்பதனால கோபத்தோடு பேசுவார். அவருடைய தந்தை திடீர்னு மரித்து போனார். நான் கேள்விப்பட்டேன். உடனடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய தொடர்பு கொண்டு அந்த துக்கத்தை அவர் விசாரித்தார்கள். எப்படி இருக்கும்ல சம்பந்தப்பட்ட அந்த தலைவருக்கு, எவ்வளவு பேசினாலும் உடனே அவர் போன்ல கூப்பிட்டார், உடனே ஆறுதல் கொடுத்தாரு. ஒரு மனசுல ஒரு ஓரத்துல ஒரு கனிவை தரும். அதாவது நம்ம செய்யறோம், இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அன்றாட ஜீவிதத்துல. இதை ரூத் செய்தாள். அவள் சத்தமிட்டு அழுதது அவளுடைய மாமியை அசைத்தது. என் மருமகள் இவ்வளவு அவள் என்னுடைய துக்கத்திலே பங்கெடுக்கிறாளே, என்னை விட்டு பிரிந்து விட அவளுக்கு மனதில்லை. இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச நாள். நீங்க மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறீங்க பாருங்க, அது ஒரு பெரிய கிரியை. இந்த கிரியை பரலோகம் கவனிக்கும். எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. நீங்க காசு பணத்தை கொடுக்க வேண்டாம், மத்தவங்களுக்கு கம்ஃபோர்ட்டா இருங்க, மத்தவங்களை கன்சோல் பண்ணுங்க, ஆற்றி தேற்றுங்க. அப்படி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தேவன் உதவி செய்யும்படி உங்கள் அருகில் வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு பெரிய பலனும் கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ரூத் 1 அதிகாரம் 14 வசனம், அதே வசனத்தினுடைய இறுதி பகுதி. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அது முந்திய பதி சொல்லுகிறது, ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். தன் மாமியை பற்றி கொண்டாள், விடல, மாமியை விடல, பிடிச்சுக்கிட்டா. நல்லா பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்ப பார்த்து பிடிச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாமியை விடவில்லை. ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள், ரூத்தோ அவளை பற்றி கொண்டாள், அவளை விடாமல் பிடித்து கொண்டாள். ஏதாவது இந்த உலகத்துல ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஒருத்தர் மேல இருக்குது, ஒரு அனாயிட்டிங் இருக்குது, ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா விடாதீங்க, பிடிச்சுக்கங்க. அப்படிதான் இவ பிடிச்சுக்கிட்டா. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் எங்க போனாலும் விடாம பிடிச்சுக்கிட்டான். இந்த எலிசா அவரை பிடித்துக் கொண்டான், பற்றி கொண்டான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாட்டுக்கு தக்க பலனை கொடுக்க விரும்புறாரு. நீங்க 2வது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு பிளெஸிங் இருக்குது அப்படின்னு ஒரு நபரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள பற்றி கொள்ளுங்க, விடாதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும்.
மூன்றாவது இவள் என்ன செய்தாள் பாருங்கள். மூன்றாவது இவள் என்ன செய்தாள் என்றால், தன் மாமியை பின்தொடர்ந்தாள். பற்றி கொண்டோடு நின்று விடாமல் தன் மாமியை பின்தொடர்ந்தாள். சொல்றாப்பா, உன் சகோதரி போயிட்டாப்பா, நீனும் போயிடு, உன் வீட்டுக்கு போ, உங்க மக்களோட இருந்துரு அப்படி சொல்லும் போது ரூத் சொன்ன வார்த்தை ரொம்ப டச்சிங்கான வேர்ட். அது அவன் என்ன சொல்றா 16வது வசனத்துல, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேசாதீங்க. தயவு செய்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். Don't discuss with me this particular matter. இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், விட்டுருங்க. நான் உங்களை பின்தொடர்வேன்னு சொன்னா. ஏன்னா அவளுக்கு தெரியுது, என் மாமியின் இடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது, என் மாமியின் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது கண்டுபிடிச்சிட்டா. இதையும் நான் மறுபடியும் எலியாவிட்ட வரேன். நான் எலியா சொல்றான், கில்காலில் இருந்து பெத்தலுக்கு போக போறேன், கர்த்தர் நீங்க அனுப்புறாரு போது நான் விட மாட்டேன், பின்தொடர்றான். பிறகு பெத்தில் இருந்து நான் எரிகோவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் விட மாட்டேன்றான். இந்த எரிகோல இருந்து யோர்தானுக்கு கர்த்தர் அனுப்புறாரு, அப்பவும் விடல, விடாமல் பின்பற்றினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எலிசாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் என் எஜமானன் மேல இருக்குது, எலியா மேல இருக்குது, அவர் மேல ஒரு வரம் இருக்குது, அந்த வரம் எனக்கு வேணும். ஐ நீட் பர்டிகுலர் காட்ஸ் கிஃப்ட். அந்த தேவனுடைய வரம் எனக்கு தேவை என்பதை உணர்ந்தான். எலியாவை விடாம தொடர்ந்தான் எலிசா. அதனாலதான் எலிசா இன்று பேசப்படுகிறான். எலியா செய்ததை விட 2 மடங்கு அதிகமாய் அற்புதங்களை நிகழ்த்தினான் எலிசா. அதே போலத்தான் இங்கே ரூத், என் மாமியின் இடத்துல விசேஷம் இருக்கிறது, அவளை நான் பற்றிக் கொள்வேன், விடமாட்டேன். முதலாவது மாமிக்கு ஆறுதலாய் இருந்தாள், பிறகு அவளை விடாமல் பற்றி கொண்டாள், அதன் பிறகு அவளை பின்தொடர்ந்தாள். நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருங்க. ஏதாவது ஸ்பெஷலா ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷனை பார்த்துட்டீங்கன்னா அவங்கள பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு வரங்கள் தேவை, வல்லமை தேவைன்னா அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நீங்க பின்தொடருங்க, பின்பற்றுங்கள், பின்தொடர்ந்து செல்லுங்கள். 4வது, தன் மாமியோடு ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்பினாள். தன் மாமியோடு என்று சொல்வதை விட தன் மாமியினுடைய ஜனங்கள், ஜீவதேவனை வழிபடுகிறவர்கள், அந்த ஐக்கியத்தை அவள் விரும்பினாள். மாமி மாத்திரம் இல்ல, அவளோட இருக்கணும், அவளுடைய ஜனத்தோட இருக்கணும்ன்றதான் அவளுடைய விருப்பம். அதே வசனம் 16 வசனத்துல அவ என்ன சொல்றா பாருங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றா 17வது வசனத்துல, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குவேன், ஓன் ஜனம் தான் என் ஜனம், மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கணும் என்று அவர் ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டார். ஐக்கியத்தை விரும்புகிறவள், இந்த ஃபெல்லோஷிப்பை விரும்பினவ, அந்த மாமியினுடைய ஜனத்தை தன்னுடைய ஜனமா நினைச்சா, அவள் தங்குற இடத்துல தங்கணும்னு நினைச்சா, அந்த தேவனுடைய அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும்ன்றது அவருடைய ஆசை ஐக்கியத்துல தான் இருக்குது என்பதை புரிந்து கொண்டாள். நல்ல ஐக்கியத்தை தெரிந்து கொண்டாள். 4வது. 5வது, அந்த பெண்மிடத்தில் பார்க்கிற 5வது ஒரு நல்ல கிரியை என்னன்னா, தன் மாமி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். என்ன சொல்றா பாருங்க 16 வசனத்துல, உன் தேவன் என் தேவன், நீ எந்த தேவனை ஆராதிச்சியோ அந்த தேவன் தான் என்னுடைய தேவன், அதுல மாற்று கருத்துல நான் பழைய தேவங்களை கும்பிட போறதில்லை. 15வது வசனத்துல ரூத் தன்னுடைய மருமக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றா, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். உன்னுடைய சகோதரி உன் ஜனத்திடத்தில் போயிட்டா, தேவர்களிடத்தில் போய்விட்டாள், நீ போயிடுமான்னு சொல்றா. ஆனால் அதுக்கு பிரதியுத்தரமாக இந்த பெண் சொல்வதுதான் முக்கியமானது. இங்கே தேவர்கள் இல்லை, ஒரு தேவன் தான் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். நம்ம நாட்டுல நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் மாமி தொழுது கொள்கிற தேவன் ஒரே தேவன் தான். மாமி சொல்லுகிறாள், உன் தேவர்களிடத்திலே போ,
மோவாபில தேவர்கள் இருக்கிறாள், அங்கே போயிடு. ஆனால் இவள் என்ன சொல்கிறார் பாரு, 16 வசனம், உன் தேவன் என் தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சிங்குலர்ல இருக்கு, ஒரே ஒரு கடவுள் தான். ஆனா மோவாப் அப்படி இல்லை, நிறைய தெய்வங்கள். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. ஒரு ஜீவ தேவனை பிடித்துக் கொண்டாள், உயிருள்ள தேவனை பிடித்துக் கொண்டாள். ரொம்ப உறுதியான ஒரு மனநிலையோடு அவள் இருக்கின்றாள். 6வது பாயிண்ட நான் அதை சொல்லணும், மன உறுதி. ஏற்கனவே நான் பேசிட்டே வந்திருக்கிறேன். 6வது பாயிண்ட் எடுத்த அந்த தீர்மானத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. 18வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. மனதில் உறுதியாக இருந்தால், சில பாருங்களேன், ஏதாவது அற்புதம் வேணும்னா ஆண்டவரை தேடுவாங்க, அற்புதம் நடந்த பிறகு மறந்துடுவாங்க. மனசுல உறுதி இருக்காது, மனசுல அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, ரொம்ப உறுதியா, மனதுல ரொம்ப உறுதியா இருந்தா, ஆண்டவர் இவர்தான் ஜீவனுள்ள தேவன், மாமி வழிபடக்கூடிய வழிபாடுதான் சரியானது என்பதை புரிந்திருந்தால், அந்த எடுத்துக்கொண்டிருக்கிற தீர்மானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. இதை பார்த்தோன்னே நகோமி கூட அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. மன உறுதியா இருக்கிறோமா? ஆண்டவர் தான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். அங்க ஒண்ணு நடக்குதுன்னு அங்க போயிடக்கூடாது, இங்க ஒண்ணு நடக்குது இங்க போயிடக்கூடாது. ஜீவதேவன் சொன்னா ஜீவதேவன் தான், அவரை பிடிச்சுக்கோங்க. 7வதா, நீங்க இந்த முதல் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, மாமி என்ன சொல்றாலோ அதை அப்படியே செய்தாள் அந்த மருமகள். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் மாமி மருமகள் இருந்துட்டா நிறைய பிரச்சனை தீந்துரும். மாமி சொல்றத அப்படியே செய்கிற மருமகள். பிரதர், அதெல்லாம் அந்த காலம் பிரதர், இந்த காலத்துல எங்க பிரதர் நடக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா காலமும் தேவன் மாறாதவரா இருக்கிறார். மாமி நீங்க பார்த்துட்டு இருந்தா அதிக அன்பு மருமகள் மேல வைங்க. மருமக்கள் இதை பார்த்துட்டு இருந்தா மாமிய உங்களுடைய தாயா நினைச்சு அவங்க சொல்றதை கேளுங்க. நிச்சய சூழ்நிலைகள் மாறும், அற்புதம் நிகழும், அதிசயம் நடக்கும். மாமி என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிறவளா இருந்தாள் ரூத். இங்க போ, வயலுக்கு போனா போவா, அங்க போய் படுனா படுக்கிறா, இந்த காரியத்தை செய்யணும் செய்யறா. மாமி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே கேட்டு நடக்கிற ஒரு பெண்மணி. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, முன்னோர்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கருத்தா கேட்டு அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்துட்டோம்னா ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்ககிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்குது, நல்ல செயல்பாடுகள் இருக்குது, உங்களுடைய கிரியைகள் அற்புதமான கிரியைகள் தான். ஆனா பலன் இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க, பலன் சீக்கிரம் உங்களுக்கு வரும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, இவ்வளவு நாள் வேதனைப்பட்டீங்க இல்லையா, அந்த வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அந்த வேதனை எல்லாம் மாறி போகும். ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும் உங்க லைஃப்ல. பாருங்களேன், ஒரு அதிசயத்தை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தெய்வத்தினுடைய மகத்துவமான கரம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு அதிசயத்தை செய்யும், மகிமை நடக்கும். நீங்க வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், பரிசுத்தாவினுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். இப்பொழுது நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே ஒரு அற்புதம் செய்வார். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான தருணத்திற்காக நன்றி. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கு மேலும் அருணாதர் இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை வைங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Lord, bless them, Lord. நல்ல கிரியைகளை செய்த பிள்ளைகள் பலன் இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் பலன் பெறட்டும், ஏமாற்றம் அடையாமல், உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாமல் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.